Hello friends, welcome to our amazing JJ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான சாஃப்ட்டான இறால் 65 எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ சுட சுட உங்க வீடு தேடி வரும். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அரை கிலோ இறால் உப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பின்னாடி ஒரு கருப்பு கலரில் ஒரு குடல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை இந்த பக்கத்தில் திருப்பிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா, அதை கை வச்சு இழுத்தீங்கன்னா அப்படியே அந்த குடல் மாதிரி வெளியே வந்துடும். இதே மாதிரி நான் எல்லா பிராணையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட ஒரு மேஜிக்கரண்டி அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு மேஜிக்கரண்டி அளவு வத்தல் தூள். இது வீட்டில் அரைச்சது, காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மேஜிக்கரண்டி அளவு கறி மசாலா தூள், அப்புறம் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோடு அரிசி மாவு ஒரு மேஜிக்கரண்டி நல்லா முறுமுறுப்பாக இருக்கிறதுக்காக ஒரு மேஜிக்கரண்டி அளவு சோள மாவு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை நல்லா ஜூஸ் எடுத்து இதையும் இதில் சேர்த்துக்கலாம். அரை மேஜிக்கரண்டி அளவு எலுமிச்சை ஜூஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை வச்சு தான் நம்ம அதை கலர போகிறோம். இப்போ நான் நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிற மசாலா எல்லா இறால் துண்டுகளையும் படுற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் முதல்ல. அப்போ தான் ஈரப்பதம் எந்த அளவுக்கு நமக்கு வேணுன்றது தெரியும். இப்போ நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கிறனால நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக முட்டையை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழுகுழுன்னு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், மீதி இவ்வளோ முட்டை இருக்குது. நான் அது தனியாக வச்சுட்டேன். அந்த மசாலா எல்லாமே இறாலில் ஒட்டி இருக்கிற அளவுக்கு நம்ம முட்டையை சேர்த்துக்கிட்டால் போதும். இது நல்லா கலந்துட்டு ஊற வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வெறும் மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் உப்பு மட்டும் சேர்த்து கூட நீங்கள் இறால் 65 பண்ணலாம். அதுவும் கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்துக்கிடணும் பொரிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம ஊற வைக்கும்போது மசாலா எல்லாம் அடியில் படிஞ்சிருக்கும். இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற இறால் துண்டுகளை இதில் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப சுவையான இறால் 65 ரெடி ஆகிடும். இறால் ரொம்ப நேரம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா பொரிச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் பொரிக்க ரப்பர் மாதிரி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சுவையான முறுமுறுப்பான இறால் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்லேயும் நீங்கள் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.